ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமாக தொண்டைக்கு இதமாக ஹெல்தியான வெஜிடபிள் சூப் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டில் வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் லேசாக மெல்ட் ஆனதும் பொடியாய் நறுக்கிய பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாய் நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு இந்த பட்டர்லேயே இஞ்சி பூண்டை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. நிறம் மாறாமல் லேசாக வதக்கி விட்டால் போதும். அடுத்து இதில் பொடியாய் நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறாமல் லேசாக வதங்கி வந்தால் போதும். அடுத்து இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாய் நறுக்கிய கேரட் 1/4 கப், பொடியாய் நறுக்கிய பீன்ஸ் 1/4 கப், பொடியாய் நறுக்கிய முட்டைக்கோஸ், பொடியாய் நறுக்கிய குடைமிளகாய். இதில் நீங்கள் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளை லேசாக பட்டர்லேயே 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டரில் லேசாக வதங்கி வந்தால் போதும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்து ஒரு முறை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நாம் தண்ணி சேர்க்க போகிறோம். பச்சை தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் சூடாக வெதுவெதுப்பாக தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நாம் காய்கறிகள் ரொம்ப பொடியாக நறுக்கிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இருக்காது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே காய்கறிகள் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். காய்கறிகள் ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. காய்கறிகள் எந்த அளவுக்கு வேகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள் சூப் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.